அந்தக் காலை தஞ்சையின் வானம் வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது. மண் இன்னும் பனித்துளியால் ஈரமாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியின் கீழ் ஒரு பேரரசின் மரியாதையே நடுங்கிக் கொண்டிருந்தது. சோழ நாட்டின் இதயம், பெரும் வெற்றிகளால் உலகையே அச்சுறுத்திய ஒரு பேரரசு, அந்த நாளில் ஒரு கண்ணுக்கு தெரியாத பிழையால் தன் கௌரவத்தை இழக்கும் ஆபத்தில் இருந்தது. கிபி 1003 ராஜராஜ சோழன் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவை தொடங்கிய நாளது. பெரிய கோவில் ஒரு சாதாரண ஆலயம் அல்ல, அது சோழ பேரரசின் சக்தி, செல்வம், அறிவு, பொறியியல் திறன் இவை அனைத்தையும் உலகிற்கு அறிவிக்கும் ஒரு நிரந்தர சின்னம். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், கற்சிற்பிகள், கணிதவியலாளர்கள், வித்தகர் பொறியியலாளர்கள், அவர்கள் அனைவரும் ஒரே இலக்குடன் அங்கு கூடினர். இந்த ஆலயம் காலத்தையே வெல்ல வேண்டும். ஆனால் அந்த பெருமிதத்தின் பின்னால் ஒரு சின்ன கணக்கு பிழை மெதுவாக வளர்ந்து கொண்டிருந்தது. முதலில் யாருக்கும் அது தெரியவில்லை. பூமியை அளக்கும்போது பயன்படுத்திய கயிறுகள், அவை வெயிலில் சிறிது நீளமடைந்தன. மண் ஈரப்பதம் காரணமாக அளவீட்டு குறியீடுகள் சில மில்லிமீட்டர் மாறின. அது மிக சிறிய வேறுபாடு போல் தோன்றியது. ஆனால் அந்த சிறிய வேறுபாடு ஒரு 216 அடி உயர விஸ்வரூப கோபுரத்தின் அடிப்படையில் இருந்தது. அடித்தளம் அமைக்கப்பட்டதும், முதல் கற்கள் வைக்கப்பட்டதும், பொறியியலாளர்களின் ஒருவரின் மனதில் சந்தேகம் தோன்றியது. இந்த கோணம் சரியாக இல்லை. அவர் அதை வெளியில் சொல்ல அஞ்சினார். ஏனெனில் இது ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல, இது பேரரசரின் கனவு. அதை சந்தேகிப்பது அரசரையே சந்தேகிப்பது போல. ஆனால் நாட்கள் கடந்து கோபுரம் மெதுவாக உயர்ந்தபோது அந்த சின்ன பிழை ஒரு நிழலாக அனைவரையும் பின்தொடர்ந்தது. ஒரு மாலை சூரியன் சிவப்பு நிறத்தில் மறைந்து கொண்டிருந்தது. கோவிலின் நீண்ட நிழல் தஞ்சை நகரத்தை மூடியது. அந்த நேரத்தில் ஒரு கணிதவியலாளர் கற்சிற்பிகளின் வேலைகளை கவனித்தார். அவர் திடீரென கல்லின் சாய்வை பார்த்து உறைந்தார். இது தொடர்ந்தால் ஒரு நாள் இந்த கோபுரம் தன் சுமையை தாங்க முடியாமல் போகும். அந்த வார்த்தைகள் மெதுவாக பொறியியலாளர்களிடையே பரவின. அது ஒரு இரகசியமாக இருந்தது. ஆனால் அந்த இரகசியம் ஒரு வெடிக்கும் மின்னல் போல ஆகும் முன் அதை நிறுத்த வேண்டியது அவசியம். அந்த இரவு ராஜராஜ சோழன் தனியாக கோவில் வளாகத்துக்குள் நடந்தார். அவர் வெற்றிகளால் தைரியம் கொண்ட மன்னன். ஆனால் அந்த இரவு அவரது மனதில் ஒரு அமைதியற்ற அச்சம் இருந்தது. அவர் நிலத்தை பார்த்தார், அடித்தளத்தை தொட்டார், கற்களின் மீது கையை வைத்தார். இந்த ஆலயம் என் பேரரசின் முகம். இது தோல்வியடைந்தால் என் பேரரசின் பெருமை நிலத்தில் விழும். அந்த நேரத்தில் முதன்மை பொறியியலாளர் முன்வந்து உண்மையை சொன்னார். அரசே, நில அளவில் சிறிய பிழை ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அதை சரி செய்ய முடியாதது இல்லை. அது ஒரு ஆபத்தான தருணம், ஒரு தவறான முடிவு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் உழைப்பையும் பேரரசின் மரியாதையையும் சிதைத்திருக்கும். அப்போது சோழர்கள் எடுத்த தீர்மானம் அவர்களின் உண்மையான அறிவை வெளிப்படுத்தியது. அவர்கள் கட்டுமானத்தை நிறுத்தவில்லை, அதை மேலும் துல்லியமாக மாற்றினர். பெரிய கற்களை வெறும் பலத்தால் மட்டுமல்ல, கணிதம், சமநிலை, சுமை பகிர்வு இந்த அறிவியலின் அடிப்படையில் அமைத்தனர். ஒரு மாபெரும் சரிவு ரேம்ப் உருவாக்கப்பட்டது. சில வரலாற்று ஆய்வாளர்கள் அது 4 முதல் 6 கிலோமீட்டர் நீளமானதாக இருந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அந்த ரேம்ப் வழியாக 80 டன் எடையுள்ள கலசக்கள் மெதுவாக மேலே கொண்டு செல்லப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் வைக்கப்படும் முன் 3 முறை அளவீடு செய்யப்பட்டது. ஒவ்வொரு கோணமும் சூரிய ஒளி நிழலின் அடிப்படையில் சரிபார்க்கப்பட்டது. அந்த சிறிய பிழை இப்போது ஒரு பெரிய பாடமாக மாறியது. நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. கோபுரம் உயர்ந்தது. மண்ணை தொடர்ந்திருந்த கனவு இப்போது வானத்தை தொடத் தொடங்கியது. அந்த நாளில் கலசம் கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டபோது தஞ்சை நகரம் முழுவதும் ஒரு அமைதி நிலவியது. மக்கள் மூச்சை நிறுத்தி பார்த்தார்கள். அது வெறும் கல்லு மட்டுமல்ல, அது சோழர்களின் அறிவு, தைரியம், ஒற்றுமை இவை அனைத்தையும் சுமந்த ஒரு சின்னம். கலசம் சரியாக அமர்ந்த அந்த நொடி ஒரு பேரரசின் மரியாதை மீண்டும் உறுதியாக நிலை கொண்டது. பெரிய கோவில் இன்று 1000 ஆண்டுகளுக்குப் பிறகும் நிமிர்ந்து நிற்கிறது. அது வெறும் கற்களின் கட்டிடம் அல்ல,
அது ஒரு உண்மை. ஒரு பேரரசு தவறு செய்யவில்லை என்பதல்ல, தவறை உணர்ந்து அதை சரி செய்ய தெரிந்தது என்பதே அதன் மகத்துவம். தஞ்சையின் மாலை காற்று இன்று கூட அந்த கதையை மெதுவாக சொல்கிறது. சிறிய கணக்கு பிழை கூட ஒரு பேரரசை நடுங்க வைத்த தருணம் இருந்தது. ஆனால் அதே தருணம் அந்த பேரரசின் உண்மையான பெருமையை உலகிற்கு நிரூபித்தது.